ஒன்னுலேருந்து 12 வரைக்கும் வந்து ஆண்டாளோட சரித்திரத்தை சொல்லிட்டே வர்றவர். எங்க பிறந்தா, யாருக்கு பிறந்தா, எப்படி பிறந்தா, ஒரு நந்தவனத்துல வந்து எப்படி படறதோ, கொடி எப்படி படறதோ அப்படி படர்ந்து பிறந்து அந்த நந்தவனத்துல அவளுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது யாருன்னா சந்தனபரமாக இருக்கும் கிருஷ்ணன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தா அப்படின்னு கோதையினால யாருக்குதான் வந்து மகிமை அப்படின்னு சொல்லிட்டே வர. இந்த 12 முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாண வைபவம் பிட்வீன் ஆண்டாள் அண்ட் அரங்கன். இனியோட பாசுரத்துல வந்து she says, முதல்ல பாசுரத்தோட வாசிச்சுடுறேன். 30 டுடே. நாகேஷயः சூதனோ பக்ஷிரதः கதம் தே ஜாதः ஸ்வயம்பரபதிः புருஷः புராணः ஏவம் விதாः சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்ஷயந்தி பரிஹாசகிர சகீனாம்னு சொல்றாங்க. இதுல வந்து அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எப்படி நடக்கிறதுனா ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஸ்வயம்பரத்துக்கு வந்து 108 பெருமாளும் வரலாம். யாரு வந்து தன்னை கோதை வந்து யார தேர்ந்தெடுக்க போறா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே டென்ஷன். ஒரு மாப்பிள்ள வந்தாலே அங்க கச்சமுச்சன்னு இருக்கும். 108 பேர் வந்திருக்காங்க. கோதை என்ன பண்றாளாம், ஒருத்தர் அங்க வந்து அரையர் ஒருத்தரா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வர, எங்கேருந்து வந்திருக்கார், அவரோட முக்கிய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டே வர. முதல்ல வர்றது வந்து பத்ரிநாத்ல இருந்து பத்ரிநாராயணர் வரலாம். வந்த உடனே கோதையை பார்த்து சொல்றாரு, இவர் பத்ரிநாத்ல இருந்து பத்ரிநாராயணர் வந்திருக்காருன்னா, அப்பா ரொம்ப குளிர் பிரதேசம் அது, இங்கேருந்து அவ்வளவு தூரம் 6 மாசம் வந்து பாதி நேரம் பூட்டியே கிடக்குமா, நீ எப்படி என்ன வந்து பாப்ப, இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அடுத்த மாப்பிள்ளைய பாரு அப்படிங்கலாம். அடுத்ததாக வந்து அகோபிலத்துல இருந்து அழகிய சிங்கர் வர. ஆஹா, பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கார், செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கு, கரடு முரடான பாதையாச்சே, அங்க மலைக்கு போனனாலே ஜீப்பு டிராக்டர் இதெல்லாம் வேணும், நீ எப்படி என்ன வந்து பாப்ப. பொதுவாக வந்து இந்த காலத்துல வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இடம் ரொம்ப முக்கியம், எப்படிப்பட்ட இடத்துல மாப்பிள்ளை இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி மேடு பள்ளமும் இருக்கிற இடத்துலயா என்ன போய் நீ கல்யாணம் பண்ணி கொடுப்ப, வாண்டாம்ப்பா அப்படிங்கிறோம். அடுத்தது வந்து நம்ம ட்ரிப்ளிகேட்ல இருந்து பார்த்தசாரதி வர. அப்பா நீயும் வேதம் படிச்சவர், சுவாமிக்கு வந்து கைங்கரியம் பண்றவர், இவர் மீச முறுக்கோட இருக்கார், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேக்குறாளாம். அடுத்தது வந்து சரி நீ எல்லாரையும் இப்படி வேண்டாம்னு சொல்றிய, பேசாம இந்த வடபத்திர ஷாயியே கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். அப்பா யாராவது உள்ளூர்லயே மாப்பிள்ளை எடுப்பாளா, நீ வந்து வெளியில இருந்து பாருப்பா அப்படிங்கிறாளாம். உடனே வந்து சரி பக்கத்துல எங்கேயானு பாப்போம்னு சொல்லி கள்ளழகரை கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஆஹா பேரலையே அழகு இருக்கு, இவரை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, 100 தடா அக்கார வருஷம் 100 தடா வெண்ண, நான் எப்ப பார்த்தாலும் தளிகை பண்ணிட்டே இருக்கணும், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னா. சரி பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற பத்மநாபனை பத்தி கன்சிடர் பண்றியாமா அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப பெரிய இடம்பா, ABC அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எக்கச்சக்க சொத்து இருக்கு, நம்ம வசதிக்கு ஏத்தா மாதிரி பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 107 பெருமாளை வேண்டான்னு சொல்லிட்டு 108வது பெருமாளாக அங்க இருக்கிறது ஸ்ரீரங்கத்திலிருந்து அரங்கர். அரங்கரை பார்த்த உடனேயே ஆண்டாள் வந்து, ஆஹா நான் சின்ன வயசுல இருந்து இவருக்காக தான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நான் இவரை தான் மாலையிட போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே சொல்றான். முன் வந்து மாலையிடறதுக்கு வரான். மாலையிட வரும்போது ஆண்டாளை சுத்தி தோழிகள் எல்லாம் இருக்கான். தோழிகள் எல்லாம் என்ன பண்றாளாம், பரிகாசம் பண்றாளாம். இப்படி 107 ரிஜெக்ட் பண்ணிட்டு போய் இவரை போய் நீ செலக்ட் பண்ணிருக்கியே, இவருக்கு வந்து ஒரு நல்ல மெத்த கூட கிடையாது, இவரோட மெத்த வந்து பாம்புல படுத்துட்டு இருப்பார், சொரன்னு இருக்கும், இதுல போய் நீ இனிமேல் படுத்துப்பியான்னு கேக்குறேன். சௌரியமாக நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா, அரைக்குறையா உட்காந்து ஒரு பக்ஷியில வானம் வழியாக நீ போனோம். அது மட்டும் இல்ல, இவருக்கு பேரே புராண புருஷன். புராண புருஷன்னா கிழவன்னு பேரு. சாதாரணமாக தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வாலிபனை தான் தேர்ந்தெடுப்பா, நீ போய் ஒரு கிழவனை போய் தேர்ந்தெடுத்துக்கியே, இது வந்து உனக்கு தகுமா, 107 ரிஜெக்ட் பண்ணது இந்த மாதிரி ஒருத்தருக்கா அப்படின்னு ஆக்சுவலி வந்து பரிகாசம் பண்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் சாதாரண மெத்தை, இவருக்கு அந்த ஆதிசேஷனே மெத்தை, எல்லாருக்கும் வந்து தரையில தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இவன் நினைச்சா ஒரு நொடியில கருட வாகனத்து மேல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். எல்லாரோட மூலம் என்னன்னு தெரியும், மகாவிஷ்ணுவோட மூலமே தெரியாது. பிரம்மா முதலான தேவர்களுக்கு கூட இவர் எப்ப பிறந்தார், இவரோட பிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்படிப்பட்டவரை நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தோழிகள் எல்லாம் சொல்றாளாம். இன்னியோட ரொம்ப பியூட்டிஃபுல். நான் வந்து ரொம்ப ரசிச்சு என்ஜாயிங் கோதாஸ்.